மனதிடம் படைத்த மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டம் இந்த கோச்சாரத்தில் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் தெளிவாக பேச போகிறேன். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை நடக்க போகுது. அதில் சுக்கிரன் உச்சம், உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரனோட சேர்கிறார். கூட ராகு பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் இத்தனை சேர்க்கை இருக்குது. இதை உங்களுக்கு சாதகம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சில பாதகங்கள் அதையும் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு சொன்னாலே இது அறிவு சார்ந்த ராசி. எளிதில் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அரவணைத்து போகக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசி ஒரு சிலர் இவங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஆனால் இவங்க செய்த ரைட்டுங்கிறது பிற்காலத்தில் உணர்வாங்க. அப்படி சிறப்பான ராசியில் இந்த மகர ராசி சொல்லலாம். இவங்களுக்கு தகவல் சம்மந்தப்பட்டதில் எப்பவுமே கவனமாக இருப்பாங்க வேறு. ஏன்னா இவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், தகவல் வழியில் ஆதாயம், அந்த மாதிரி சிறப்பான ராசிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உறவு, சொந்த பந்தம், உறவு வகையில், இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வகையில் சின்ன சின்ன நெகட்டிவாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதையும் சமாளித்து அவங்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது இருக்குது. இதில் திருமணம் அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக இன்னும் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன், அதையும் பார்ப்போம். இதில் இந்த 5 கிரக சேர்க்கைகள் பற்றி முக்கியமானதில் ஃபஸ்ட்டு திருமணம் என்ற ஒரு காலகட்டம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இருக்குது. இப்போ 3ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் சேரும்போது சுப செய்திகள் வருகிற காலகட்டங்க. அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. ரொம்ப நாளாக தடைபற்ற திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு. கொஞ்ச நாளாக என்ன ஒரு நடந்ததுன்னா, நீங்கள் ஓகேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அந்த பக்கம் பதில் இல்லாமல் இருக்கும். அந்த பக்கம் ஓகேன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஜோசியர் பார்க்கும்பொழுது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன முன்னுக்கு பின் முரண் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை யாரை சொல்லியும் குறை சொல்கிறதில்ல. உங்கள் ஜாதக அமைப்பு கோச்சாரத்தில் அந்தளவுக்கு இருந்தது. இப்போ மனதுக்கு பிடித்த நல்ல வரன்கள் முடிகிற கால சூழ்நிலை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு. உங்களுக்கு மே வரைக்கும் தாங்க இந்த யோக பலன் இருக்குது. அதுக்கப்புறம் சில மாறுபடும். அப்போ அட்லீஸ்ட் திருமணம் நிச்சயமாவது பண்ணக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது. இப்போ திருமணம் நிச்சயம் பண்ணும்போது பொதுவாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறது பத்தாதுங்க. நட்சத்திர பொருத்தம் கூட கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், அப்புறம் தசாபுத்தி ரீதியான சந்திப்பு இருக்கா இல்லையா, செவ்வாதோஷம், ராகு கேதுக்கு உண்டான தோஷங்கள் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, அந்யோன்யம் எப்படி இருக்குது, பொருளாதார விருத்தி இருக்கா, இத்தனை விஷயங்கள் பார்க்கணும். குறிப்பாக முகூர்த்த லக்னம் போடுறாங்க இல்லையா, அந்த முகூர்த்த லக்ன அம்சம் என்ன, இதெல்லாம் பார்க்காம மண்டபம் காலியாக இருக்குதுன்னு போட்டது நிறைய பேர் பிரச்சனைகளை பற்றி சந்திச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து சொந்தக்காரங்க வராங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. வரன் ஆண் பெண் இருவருக்கும் நல்ல தேதி, நல்லது ஜாதகமாக இருக்கா, அதை பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ரைட். இப்போ உங்கள் 10ஆம் அதிபதி 3ல் உச்சமாக இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி 3ல் உச்சமாக இருக்கும்போது என்னென்னா, தகவல் வழியில் ஆதாயம், உங்களை பற்றி பப்ளிசிட்டி கிடைக்கிற காலகட்டம். பொதுவாகவே 10-3 தொடர்பு வந்துட்டாலே என்ன சொல்லுவோம்னா, அங்கீகாரம், கையெழுத்து போடுகிற யோகம் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வேலையாட்களுக்கு நீங்கள் நிறைய வேலைகள் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு டெவலப் பண்ணி நீங்களும் டெவலப்பாக காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, மொபைல் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் புதிய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ தான் ஒரு சீர்திருத்தம் பண்ணுறது, இப்போ வீட்டில் சிசிடி கேமரா போடுறது, இல்லை வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி கால சூழ்நிலை வந்திருக்குங்க. இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் தொழில் வகையில் விருத்தி உண்டு. இப்போ தொழிலில் பொதுவாகவே சிசிடி இதெல்லாம் மாற்ற காலகட்டம் தான். ரைட்டு. அப்போ தொழிலில் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் சில தூரம் பயணங்கள் இருக்கும். 3ஆம் இடம் 10 சம்மந்தமாக பயணங்கள் இருக்கும். தொலைதூரங்கள் சென்று வர வாய்ப்பு உண்டு. எப்போவுமே ஃபோன் சம்மந்தப்பட்டது இன்னொரு சிம் கார்டு வாங்க காலகட்டம் சொல்லுவோம். அப்போ தகவல் ரீதியாகவே பிஸ்னஸ் நடக்கும். ஆன்லைன் பிஸ்னஸுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் சில வருடங்களே இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் என்னென்னா, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அடாப்டேஷன் ஆக வாய்ப்புண்டு. உங்களை பற்றி மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்துதல், போர்டு வைத்தல், இது மாதிரி பண்ணுங்கள். தொழிலில் அமோகமாக இருக்கும். தொழிலில் விருத்தி பண்ண இறைவனே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், தவற விட்டுற வேண்டாம். இப்போ இந்த தொழிலில் கூட்டா தனித்தா, உள்ளூர்லையா வெளியூர்லையா, அதுவும் இல்லாமல் ஒரு தொழில் அதே தொழிலாக இல்லை அது தொழிலுக்கு வேறு ஒரு புதுசாக ஒரு தொழில் வருது, அதை எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் ஜாதகம் பார்த்தா தான் தெளிவாக தெரியும். ஆக கோச்சாரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு உறுதியாக சொல்லிடலாம். ரைட். வேலையை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 3 நீச்சபங்க ராஜயோகம் இருக்கார். அப்போ
சில காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகப் போகிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சில காலமாக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு டெவலப் பண்ணியிருப்பீங்க, பேர் வேற ஒருத்தவங்கன்னு போயிருப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காது, இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகள் தெரிஞ்சாலும் உங்களை தட்டி கொடுத்து பாராட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். ப்ரொமோஷன் நிறைய பேத்துக்கு தடைபட்டுருக்குங்க. சார் ப்ரொமோஷன் இருக்குமா இல்லையா, இல்லை வேலையை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு மன நெருக்கடியில் இருந்தாங்க. இப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணுது, சுக்கிரன் உச்சம் பெற்றனால அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுதல் ஏற்பட்டு வேலையில் முன்னேற்றம் உண்டு. புது புது முயற்சிகள் ஆதாயம். ஒரு சிறு மாறுதல் இருக்குது, ப்ராஜெக்ட் மாறுறது, ஒரு சின்ன மாறுதல் இருக்க வாய்ப்பு உண்டு. அதை பயன்படுத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு மைண்ட் ரீதியாக ஃபோக்கஸ் ஆகிருங்க. இப்போ ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுதல் அப்படின்னு அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கோச்சாரத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக அகலக்கால் வைக்கக்கூடாத காலகட்டம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி பண்ணுங்கள். ஒரு ஒப்பீனியன் இன்னொருத்தர் வாங்கிக்கோங்க. இப்போ சரி, இப்போ சொத்து சுகங்கள் பற்றி பார்ப்போம். இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டதில் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு செகண்ட் ஹேண்டு வண்டி இல்லை அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயம் இருப்பதால் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பொதுவாகவே இந்த ஜாதகத்துக்கு வண்டி இல்லை வீடு வந்தவன் திருமணம் அமையும். இந்த திருமண தடையாக ஒரு வண்டி வாகனம் பாருங்கம்போம். ஏன்னா 4ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக கால சூழ்நிலையாக இருக்கிறது. ரைட். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் சொத்தை ஒன்று விற்றுடலான் இருக்கோம், விற்றுட்டு வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், வேறு ஒன்று விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்கலாமா, பூர்வீக ஊரில் சொத்து வச்சுக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்லாம் சந்தேகங்கள் வரும். அப்போ இத்தனை கேள்விக்கும் உண்டான ஜாதகம் பார்த்து விடையெடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ சொத்து ரீதியாக ஒரு மாறுதல் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கங்க. இப்போ குழந்தைகள், உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அவரே 10ஆம் அதிபதி, அதில் உச்சம் பெற்றிருக்கு. குழந்தைகள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சூழ்நிலை வருது. குழந்தைகள் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாக இருக்கலாம், படிப்பில் திறம்பட இருப்பாங்க. குழந்தைகள் வகையில் ஆதாயம். நிறைய நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை முயற்சி செய்ய காலகட்டம் வந்தாச்சுங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லலாம். உங்கள் 8ஆம் அதிபதி 3 தொடர்பு வரும்போது இந்த இஎம்ஐ பேங்க் டிரான்சாக்ஷனை கவனிக்கணும். நீங்கள் அனுப்பின பணம் போய் சேர்ந்துருச்சா, இந்த போன பணம் கரெக்டாக கொடுத்த பணம் போயிடுச்சா, அந்த டிரான்சாக்ஷனில் சிறு தடை ஏற்பட்டு போகும். இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் பார்க்கிங் கவனமாக பார்த்துக்கங்க. மற்ற எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு இல்லையா, இப்போ பார்க்கிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்கங்க. ரைட். ஹெல்த்தை பற்றி, வயசானவங்களை பற்றி அதை பற்றி சொல்லிவிட்டு நிறைய பண்ணுறேன். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பார்த்து தரப்படும். ரைட். இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டது. 6ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது இந்த என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த கண் சம்மந்தப்பட்டது, காது சம்மந்தப்பட்டது, இந்த ஷோல்டர் பெயின், கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தொந்தரவு வந்துகிட்டே இருக்குங்க. அதில் குறிப்பாக ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லலாம். அந்த அலர்ஜி தொற்றுகள், அது குறிப்பாக இந்த கால சூழ்நிலை அப்படியாக இருக்குது. ஒரு சிலர் வயதானவங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட திணறல், மூச்சு தொந்தரவாக இருக்குதுங்க. சளி அதிகமாக சேருது. அது கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்குங்க. இப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்த்தா என்ன தெரியும்னா, எந்த மருத்துவமனைக்கு போகலாம், எந்த வைத்தியரை பார்க்கலாம், எந்த வைத்திய முறை, சித்தாவா, ஆயுர்வேதியா, யுனானியா, இந்த மாதிரிலாம் பார்த்து எடுக்க முடியும். அந்தளவுக்கு இருக்குது. அப்படி வேணால் தொடர்பு கொள்ளுங்க, பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கு ஜாதக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, இந்த பரிகாரம் செஞ்சால் உறுதியாக வெற்றி பெறுவீங்க. இது என்னென்னா, சர்ப்ப வழிபாடு, பாம்பு சம்மந்தப்பட்ட சர்ப்ப கோயில்கள், சர்ப்ப வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பைரவர் வழிபாடும் செஞ்சுக்கலாம். பைரவரும் சர்ப்ப வழிபாடு செய்யும்போது தொந்தரவுகள், தொல்லைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள், குறிப்பாக 3ஆம் நம்பர், அது இன்னொரு சிறப்பான நம்பர் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர், கேதுவோட அம்சமும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார தற்காலிக காலத்தில் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். ஆக மொத்தம் வெற்றியான காலங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.